நீங்க யாராவது இங்க இருந்து லீவ்ல ஊருக்கு போயிட்டு ஏன்டா ஊருக்கு போயிட்டு வந்து அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நான் இப்ப அப்பதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஊருக்கு போறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். நம்ம வேலையெல்லாம் பயங்கர பரபரப்பா செய்வோம். வீட்டுக்கு தேவையான வாங்கிட்டு ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போயிட்டு ஒரு 10-15 நாள் லீவ்ல போறோம்னா அந்த நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம். இடையில வந்து ஃபங்க்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம போவோம். போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வரும்போது அந்த லீவ் முடிஞ்சு வரும்போது ஏர்போர்ட்ல நம்ம போது என்னடா வாழ்க்கை, என்னடா ஊருக்கு போயிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் வரும். அதில் பார்த்தா நம்ம கடன் கொடுத்த ஒரு ஃபோன் பண்ணாரு. தம்பி இன்னும் வட்டி காசு வரல தம்பி அப்படிம்பாரு. ஐயோ இதுக்காக நம்ம ஊருக்கு போடுவேன்னு தோணும். சரி ஓகே, சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணாக்க நம்ம வந்து அடுத்த மைண்ட் மாதிரி பார்த்தாக்க அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாகும். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருக்கிற வேலையை ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கும். எதை பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கர ஹெக்டிக்காக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் அது வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகும். ஏன்னா லாஸ்ட் 1 வீக் நான் அப்படி தான் இருந்தேன். பட் இப்போ ஓகே, இப்போ நார்மல். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மன உளைச்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்டா இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யாராவது ஏன்டா ஊருக்கு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி